செயலாளர் வந்து இது 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 எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னதுதான். இது வந்து இதுக்கு மேல ஒட்டுன்ற அந்த ஒரு எண்ணோட்டம் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளரா இப்ப தோணல. காரணம் என்னன்னா வந்து இப்ப இன்னைக்கு டிடி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக காரணமே இல்ல, இந்த கட்சி ஒருங்கிணைந்தது காரணம் சசிகலா அவர்களும் 122 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான், அவர் சொல்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒருவேளை பாஜக நினைச்சிருந்தது சேர்த்து வைக்கல, ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்த்து வைக்கலாம், அதுக்கு பின்னாடி ஆட்சி வந்து போயிருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி தனபால் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகரா நின்னும் அந்த ஆட்சியை காப்பாத்தி விட்டாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த அணுகுமுறை எல்லா எம்எல்ஏக்கும் அவங்களோட தேவைகள் என்னவோ அதெல்லாம் அன்னைக்கு தேதியில பூர்த்தி செஞ்சு அந்த கட்சியை இது பண்ணாரு. அப்போ எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் பண்ணி தான் அந்த ஆட்சியை காப்பாத்துறாங்க. பட் இன்னைக்கு டிடி தினகரன் அவர்கள் வந்து பிஜேபி அதற்கு வந்து எதுவும் செய்யல அப்படின்றது வந்து அவருக்கு அந்த நெருக்கம் இருந்தது பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி, அதுல இருந்து அவரு அந்நியப்பட்டு போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அவரோட பொசிஷன் பிஜேபி கூட அந்த க்ளோஸா டிராவல் பண்றத அவர் வந்து இன்னும் தீர்க்கமாக்கி கொண்டே போறாரு. இது இப்படியே போகும்போது என்ன ஆகும்னா, தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். பாஜக இதை எப்படி எதிர்கொள்ளும்? அதுவும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அவருடைய டெல்லி பயணத்தின் முந்தைய நாள் அவர் இந்த கருத்தை சொல்றாரு. பாஜக இதை எப்படி அணுகும்? ஏன்னா பாஜகவுடைய கருத்தா வெளிப்படுவது இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் இது இந்த அணிக்கு பலம், இது ஒரு போதாம இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொசிஷனையும் திரு தினகரனுடைய எதிர்வினையும் எப்படி அணுகும்? பாஜகவுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்றது பாஜக இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். அது என்னன்னா, ஒரு 10 ஓட்டு இல்ல ஒரு 10,000 ஓட்டுனாலும் அந்த ஓட்டை ஒரு தொகுதிக்கு விட்டுறக்கூடாதுன்றதுல அவங்க கண்ணியமா ஒரு குறிக்கோளா இருக்கிறாங்க. இல்ல அதுல யதார்த்தமும் இருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? ஆமா, அதுல யதார்த்தம் இருக்கதான் செய்யுது. அதாவது டிடி தினகரன் அவர்கள் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம அப்படி கடந்து போக முடியாது. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறதை விட நானே வந்து கட்சிக்காரங்களை ரெடி பண்ணிட்டு அங்க வேற ஆட்களை உருவாக்கிக்கிறேன். இப்ப நீங்க தனியா போய் நின்னீங்க, நீங்க யாரும் ஜெயிக்கல, மாறாக எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க, கட்சி நடத்த விட மாட்டேன்றீங்க, அதிமுக பிரச்சனை கொடுக்குறீங்க, நான் எதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருந்து கஷ்டப்படணும், நானே வந்து அதுக்கு ஆள் தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிட்டாரு. குறிப்பா சொல்லணும்னா, அவரு செங்கோட்டையன் அவர்கள் இல்லாத ஈரோட்ல எப்படி அதிமுகவை பலப்படுத்துறதுன்றதே பேசிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பாதிப்பு இருக்கும், அவரால் எவ்வளவு ஓட்டு போவோம், எத்தனை தொகுதி பாதிப்புன்னு 2 தொகுதியில பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா, சரி அப்ப அந்த 2 தொகுதியில பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், கட்சி எப்படி பலப்படுத்துறது. அதே மாதிரி இன்னும் சுருக்கமா சொன்னா, நிறைய பழைய ஆளுங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு புது ஆட்கள் எல்லாம் போடணும்ன்ற அந்த எண்ணோட்டங்கள், அதாவது அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு.